நாளிலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல கர்த்தருடைய நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகம் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் நிற்க பண்ணுங்க. பலுகவும் பெருகவும் செய்து உன் பிள்ளைகளை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உடைய தயவுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வசனம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பக்தி விருத்தி உண்டாகவும் கர்த்தருடைய பரிபூர்ணமான நன்மையும் கிருபையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திலும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இந்த மாதத்திலும் தேவனாய கர்த்தர் நம்மளை பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் எப்போதும் ஆசீர்வதிக்கிற தேவன். தன் பிள்ளைகளையும் தன்னுடைய ஜனங்களையும் தான் தெரிந்து கொண்டவர்களையும் தன்னை சேவிக்கிறவர்களையும் அவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அவர் பார்க்கும்போது, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பிறகு அவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போமானால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கட்டளையாகவும் ஆசீர்வாதமாகவும் நீங்கள் பலுகுங்கள் பெருகுங்கள் என்று அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். ஆபிரகாமை அழைக்கிற போதும் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீ அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. உன்னுடைய தேவன் யார்? ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சபிப்பவர் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவர். தன் பிள்ளைகளுடைய சுகவாழ்வையும் மேன்மையும் விரும்புகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. இஸ்மவேலை குறித்து சொல்லுகிற போதும் ஆண்டவர் சொல்லுகிற, அவனை நான் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்னார். இஸ்மவேல் யார் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், அவன் தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறவன் அல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவனும் அல்ல. ஈசாக்கு தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவன் மூலியமாக தான் கிறிஸ்து இயேசு வர வேண்டும் என்று சொல்லி அவன் உடன்படிக்கையின் பிள்ளையாகவும் காணப்படுகிறான். இஸ்மவேல் என்பவன் அவள் சாராளுடைய குறுகிய கண்ணோட்டத்தின் நிமித்தமாகவும் அல்லது அவிசுவாசத்தின் நிமித்தமாகவும் வந்த ஒரு மகன். அல்லேலூயா. அவருடைய சுய எண்ணத்தின்படியாக வந்த ஒரு மகன். ஆனால் அவன் யார்? ஆபிரகாமுக்கு குமாரன். அவனை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிற போது
அவனை ஆபிரகாமை விட்டு இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்ப வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தபோது அவனுடைய இருதயம் அங்கலாய்க்கிறதை பார்த்து தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்மவேலுக்காக நீ செய்கிற விண்ணப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவன் வாக்குத்தத்தத்தின்படி என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, ஆனாலும் ஆபிரகாமே உன்னுடைய இருதயத்தின் வேதனை நிமித்தமாக நான் அவனையும் என்ன செய்வேன்னா, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அல்ல, பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கு மூலியமாக யாக்கோபு வந்தான். அவன் மூலியமாக எத்தனை பிரபுக்கள் வந்தார்கள்? 12 கோத்திரத்தார் 12 பிரபுக்களாக வந்து அந்த கோத்திரங்கள் விஸ்தாலமானது. அதே வண்ணமாக தான் இஸ்மவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அல்லேலூயா. எப்படி ஈசாக்கினுடைய சந்ததி யாக்கோபின் மூலியமாக பெருக போகிறதோ அது வாக்குத்தத்தத்தின்படி பெருக போகிறது. அது வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்து இயேசு அந்த சந்ததியில் வரும்படியாக பெருக பண்ண போகிறது. ஆனாலும் அதே விதமாக இஸ்மவேலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் அவர் ஆசீர்வதித்தாலே பெருக தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தத்தில் இருக்கிறானோ வாக்குத்தத்தத்துக்கு வெளியே இருக்கிறானோ, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்பினார் என்று சொன்னால், கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அவனுக்கு ஒரே விதமான ஆசீர்வாதம் தான் கடந்து போகும். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களுக்கு வேறுபாடு காட்டுறதில்லை. ஒருத்தனுக்கு அதிகமாக ஒருவருக்கு குறைவாகவும் காட்டுவதில்லை. ஆண்டவரிடத்துல வேறுபாடு இல்லை. 9 மணிக்கு வேலைக்கு வந்தாலும் சரி, 5 மணிக்கு வேலைக்கு வந்தாலும் சரி, ஒரே கூலியை தேவன் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னால் அவருக்கு கூலியை குறைந்து கொடுப்பது அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியம் அல்ல. எப்பொழுதுமே தேவனுடைய தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன், நிறைவாக ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஒருவனுக்கு குறியதாகவும் இன்னொருவனுக்கு மேன்மையாய் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் பலுகவும் பெருகவும் பண்ணுகிற தேவன். இந்த மாதத்திலும் பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் நம்மளை பலுகவும் பெருகவும் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்தார். லேவியாகமம் 26:9 வசனத்தில் பார்த்தோம், அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து. அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு கண்ணோக்கமாக இருந்தார் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை நோக்கி பார்க்கத்தக்கதாக கண்ணோக்கமாக இருந்தார். அல்லேலூயா. அவருடைய செயல்பாடுகள் மாத்திரமல்ல, அவன் இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளான எதிர்பார்ப்புகள் என்ன. அல்லேலூயா. சாராளுக்கு வேண்டுமானாலும் அந்த பிள்ளை வேண்டாம் என்று அவள் தீர்மானித்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு அது அவனுடைய முதல் பிள்ளை அல்லவா. அல்லேலூயா. என்ன இருந்தாலும் தகப்பனுக்கு ஒரு பாசம் இருக்கதான் செய்யும். அல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம், கர்த்தருடைய சுத்தத்தின் பிள்ளையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனாருக்கு எல்லாம் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அவர்கள் வேறு பிரிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்படி பார்க்கும் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையும் அந்த சஞ்சலத்தையுமே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. நீ கவலைப்படாத, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன், அவனுக்கு 12 பிரபுக்கள் உண்டாயிருப்பார்கள் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியத்தை தேவன் ஆபிரகாமுக்கு முன் அறிவித்தார். அல்லேலூயா. அப்படியானால் அவனுடைய காரியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கண்ணோக்கத்தின் காரியம் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவன் அறிந்து தேவன் அதற்கு ஏற்றாற்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம் மேலே கண்ணோக்கமாயிருந்து இந்த மாதத்திலும் நம்மளை பழுகவும் பெருகவும் பண்ண போகிற அவர் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பழுக்கம் என்று சொல்லுகிற போது அது ஒரு தன்னிறைவான ஒரு நிலையை குறிக்கிறது. தன்னிறைவு, செல்ஃப் சஃபிஷியன்ட், தேவைகளை நாமே பூர்த்தி செய்து கொள்ளத்தக்கதான கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால்,
நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் எப்பொழுதும் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து சுகமாய் தங்கியிருப்பார்கள். கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு ஜனம் சம்பூர்ணமாய் சாப்பிடும், திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. தேவைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். தன்னிறைவு தன்னில் தானே நிறைந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்திலே தேவன் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. எப்போ திருப்தி அடைவீங்க? நீங்கள் கறி கடைக்கு போவீங்க, கறியெல்லாம் வாங்குவீங்க, அதிகமாக சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு 1 கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோவும் சாப்பிட்டு திருப்தி ஆகலாம், இல்லை 1/2 கிலோவும் சாப்பிட்டு திருப்தி ஆகலாம். எப்பொழுது நான் திருப்தியாய் சாப்பிட்டேன் என்று சொல்லுவீர்கள்? எனக்கு போதும் என்ற அளவுக்கு என் வயிறு நிரம்பி சாப்பிட்டு மிச்சம் இருக்கும்போது தான் நான் திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வாங்கினது பத்தாமல் போகும்போதே திருப்தியாக சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டோம். இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி தேவன் நடத்துவார். உங்களை மீத காணத்தக்க, உங்களுடைய காரியங்கள் மீத எடுக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்களா? உங்கள் ஆகாரம் எப்படி இருக்கும்? பல விதமான காய்கறிகளோடு, பல விதமான மாமிசங்களோடு உங்கள் ஆகாரங்கள் சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு சில பேர் பாருங்க, கர்த்தரே ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்தாலும் சாப்பிட எண்ணம் இருக்காது. அல்லேலூயா. போய் வாங்குவோம் சாப்பிடுவோன்ற எண்ணம் இருக்காது. கர்த்தர் சொல்லுவார், நான் கொடுத்துருக்கிற போய் சாப்பிடு, இருக்கிறத முதல்ல இன்னைக்கு நாளுடைய ஆகாரத்தை உனக்கென்று கொடுத்திருக்கிற, மகிழ்ந்து களி கூறும்படி அதோடைய சந்தோஷமாக இரு. இல்லை ஆண்டவரே எனக்கு இது போதும், இல்லை கர்த்தர் சொல்ல, உன்னை நான் திருப்தியாக நடத்த போகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தோடு, நமக்கு எப்பவுமே பயம் கொஞ்சம் தானே இருக்குது, மாதத்து பட்ஜெட் போடும்போது கொஞ்சம் தானே இருக்குது, கர்த்தர் எப்படி கொடுக்க போகிறார், இதை வச்சு தானே மாதம் முழுவதும் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, உங்கள் கையில் இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்கள் கரங்களில் இருக்கிறதை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அது அவருடைய சம்பூர்ணத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய தாளந்துகளை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய தீர்மானம் தான் முக்கியம். கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுகிற அவருடைய தீர்மானம் தான் முக்கியமே தவிர நம்முடைய கரங்களில் இருக்கிற காரியங்களினாலே அல்ல அல்ல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எல்லாவற்றையும் முன்னாடியே கொடுத்துட்டு அதன்படி நடக்க சொல்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு உனக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து நீ முன்பாக கடந்து போ, நீ மன மகிழ்ச்சியுடனே காணப்படு. நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நடத்துவேன். ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏற்ற காரியங்களை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் நேர்த்தியாய் சந்தித்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்த போகிற தேவன். நம்ம இந்த மாதத்தில் தேவன் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். அவருடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்தில் நீங்கள் கடன் வாங்காதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஏன்னா திருப்தியாக உங்களுக்கே சம்பூர்ணமாக இருக்கிற போது, நீங்களே திருப்தியாக இருக்கிற போது ஏன் கடன் வாங்க போகிறீங்க? இந்த மாதத்தில் தேவன் உங்களை கடன் வாங்காமல் நடத்த போகிறார். உரிமை பாராட்டி செபிங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் நான் கடன் வாங்கக்கூடாது, உங்களுடைய வாக்குத்தத்த செய்தி இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த மாதத்தில் நான் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் இன்றையிலிருந்து செபிங்கள். கடன் வாங்காமல் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அவருடைய திருப்தியாக்கி நடத்துகிற சகலமான மகிமை உங்களை ஏந்தி தாங்கி வழிநடத்த போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்க
பார்க்கிற போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. கிறிஸ்து என்னும் நீரூற்று நம்மளிடத்துல உண்டு. தாகம் எடுக்கிற போதெல்லாம் நாம் தாகத்தை தீர்த்து கொள்ளத்தக்கதான ஒரு அருமையான நீரூற்று எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார். சகல விதமான ஆசீர்வாதமும் யாரோடு இருக்குதுன்னா, ஒரு பேக்கேஜாக ஆண்டவர் உன் கையில் கொடுத்துருக்கிறார். இயேசுவே அந்த ஆசீர்வாதம், இயேசுவே அந்த நீரூற்று. ஏனென்று சொன்னால், சகலமும், இந்த உலகத்தில் இருக்கிற சகலமும் அவர் மூலியமாக அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களுடைய கிறிஸ்து இயேசு நம்மளோட கூட இருக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உதாரணத்திற்கு அவங்களிடத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைவாக காசு போட்டு உங்கள்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் மகிழ்ந்துருங்கன்னு சொல்லுவீங்கன்னால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவை ஏற்படுதோ என்ன பண்ணுவீங்க, அந்த ஏடிஎம் கார்டை போய் பேங்க்கில் போட்டு நீங்கள் காசாக்கி கொள்வீர்கள். அப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பேங்காக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தேவை ஏற்படுதோ அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. பிறரிடத்தில் வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரம். அவரிடத்தில் சகல ஆசீர்வாதங்களும் உண்டு. அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிற உனக்கு ஒருபோதும் தாகம் உண்டாகாது. அது ஆத்ம தாகம் மாத்திரமல்ல, பொருளாதாரத்தின் காரியங்களும் ஆனாலும் சரி. ஏன்னா நீதிமானுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. ஏன்? அவர் சந்திக்கிறார். அவர் தேவைகளை பரிபூர்ணமாய் சந்தித்து அவர்களை குறையில்லாமல் தேவன் நடத்துகிறார். திருப்தியாக்கி தேவன் நடத்துகிறார். ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு வாழ்க்கையை நடத்த அழைக்கவில்லை, சம்பூர்ணமாய் இருக்கும்படி, பரிபூர்ணமான நன்மையும் கிருபையினாலே நிரப்பப்படும்படியாகத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தரித்திரத்தில் இருக்கும்படியாக அல்ல, நம்முடைய ஆசீர்வதிக்கும்படியாக நடத்துகிற தேவன். நம்முடைய தேவன் அந்த நாளிலும் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிலைத்திருக்கிற போது, அவருடைய வசனங்களிலே நாம் நிலைத்திருக்கிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மேலே வந்தே தீரும். கர்த்தருடைய மகிமை நம்மளை சூழ்ந்தே தேரும். ஒரு குறையில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய மகிமை நம்மளை எந்நாளும் நடத்துவதாக. இரண்டாவதாக சம்பூர்ணமாய் சாப்பிட்டாலும், இரண்டாவதாக நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஈசாக்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் விதைத்தான், அவனுக்கு 100 மடங்கான பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனுடைய கையின் காரியங்களை தேவன் ஆசீர்வதித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ உழைத்து அதனுடைய பலனை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் தன்னோடு இசைந்திருக்கிறவன், தனக்கு பயந்து தன்னை நேசித்து தன்னை ஆராதிக்கிறனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவனை சம்பூர்ணமாய் நடத்துகிறார். அவனை எப்பொழுதும் நன்மையும் கிருபையும் அவனை பின்தொடர்ந்து அவனை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற போதும், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம், நம்மை வைத்திருக்கிற நிலைகளிலே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எங்க கர்த்தர் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய முயற்சி எல்லாமே பலன் கொடுக்காது. அல்லேலூயா. முயற்சிகள் பலன் கொடுக்க வேண்டும். நாம் யோசிக்கிறோம், திட்டமிடுகிறோம், அதை செயலாக்கம் செய்கிறோம். ஆனால் அந்த செயலாக்கம் ஜெயம் பெறணும்னு சொன்னால் அது நம்முடைய கரத்தில் இல்லை. பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, முயற்சி செய், பலனை எதிர்பார்க்காத. பலன் அது வந்தால் வரும், வராமலே இருக்கலாம். அல்லேலூயா. 50-50% தான். ஒரு காரியம் நிறைவேறதற்கு 50% நிறைவேறதுக்கு வாய்ப்பு உண்டு, 50% தோல்வியடையவும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் நீ உன்னுடைய கடமையை செய், நீ உழைக்கிற காரியத்தை செய், பலனை எதிர்பார்க்காத, பலன் தானாக வரும். அது இயல்பான ஒரு காரியமாக இருந்தாலும், உலகத்தின்படி அது உண்மையாக இருந்தாலும், அது ஒரு அவநம்பிக்கையினுடைய காரியம். நம்ம ஒன்று செய்கிறோம், அது ஜெயிக்குமா இல்லையானே தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு அஷ்யூரன்ஸ் என்னன்னா, நம்முடைய செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய செய்கையினுடைய பலனை, நம்முடைய உழைப்பினுடைய காரியத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது என்ன காலங்களாக இருக்கலாம். ஈசாக்கு விதைத்தது எந்த காலம்? பஞ்ச காலம், முளைப்பதற்கு வாய்ப்பில்லாத காலம், ஒரு நெருக்கத்தின் காலம். அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் தீர்மானிச்சிட்ட போதும் ஆசீர்வாதம் எப்படினாலும் வந்து சேரும். அதுக்கு காலங்களும் சூழ்நிலைகளும் ஒத்து இருக்க வேண்டிய அவசியம் என்றல்ல. என்னோட கூட 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள்லாம் தண்ணீராலே நிரப்பப்படும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள்னு சொன்னால் உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வழியை நீங்கள் காண மாட்டீர்கள். எந்த ரூட்ல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஆண்டவர் முன்கூட்டியே சொல்ல மாட்டார். ஆனால் உனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அந்த தேவைகள் சந்திக்கப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, 16ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டு. ஆசீர்வாதம் எங்கே வரும்னு தெரியாது, ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய், நீ உழைக்க வேண்டிய காரியத்தை செய். அந்த உழைப்பினுடைய ஆசீர்வாதம் எப்படி வரும்னு உனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தராலே வந்து தீரும். நீயும் உன் மிருக ஜீவன்களும் கிடைக்கும்படி ஆகாரமும் தண்ணீரும் உண்டாயிருக்கும். உன் தேவைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக பரிபூர்ணமாய் நிறைவேறி இருக்கும். நீ கர்த்தரோடு இருப்பாயானால் உன் தேவைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உன்னுடைய காரியங்கள் என்ன? கர்த்தரிடத்தில் இந்த மாதத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து மெய்யாகவே அவர் உன்னை பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 3ஆவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அல்லேலூயா. அது உன் 8ஆம் வசனத்தில் பாருங்க, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். அல்லேலூயா. அப்படின்னா
ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது, உன் சரீரத்திற்கு சுகம் என்கிற ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு தேவ பலனும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. யாருக்கு? 8ஆம் வசனத்தில் பாருங்க, அது அது என்றால் என்ன? எப்பொழுதெல்லாம் அது அதன் அப்படின்னு பார்க்குறோமோ முன்னாடி வசனத்தை வாசிக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனுடைய விளக்கம் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் உங்களை நான் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க சொல்லியிருந்தேன். உன் சுய புத்தியின் மேலே சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, அதுக்கு பதிலாக கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறது போது கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்குறார்? சுகம், ஆரோக்கியம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பலவீனத்திலிருந்து சுகம் பெறணுமா? வியாதியிலிருந்து நீங்கணுமா? கர்த்தர் என்னை ஆரோக்கியமாக எப்பொழுதும் வைத்திருக்கணுமா? அதுக்கு ஒரே டேப்லெட் தான். இல்லையா? இப்போ அநேக வியாதிக்கு ஒரே டேப்லெட் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு டேப்லெட் போட்டால் ஜுரமும் நீங்கிடும், இருமலும் நின்றுடும், சளியும் போயிடும். அப்படி ஒரே விதமான ஒரே டேப்லெட் அநேக வந்திருக்குது. அதே போல தான் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிற போது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? இல்லையா? இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னன்னா, யெகோவா என்ற நாமத்தை நம்ம சொல்லக்கூடாது, அதில் வீணில் வழங்கக்கூடாது, அதனால் அந்த வார்த்தையை நான் உச்சரிக்க கூட கூடாதுன்னு சொல்லி யெகோவா என்ற வார்த்தைக்கு பதிலாக அவங்க ஆராதனைலாம் அடோனா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, அவருடைய பேரை நம்ம சொல்லக்கூடாது, அந்த பேரை சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லை, நமக்கு பாவிகளாக இருக்கிறோம், அந்த பேரை உச்சரிப்பதற்கு கூட நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த பேரை சொல்வதற்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அடோனா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பயத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கல. அல்லேலூயா. இப்படி ஒரு பயம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதுனால தான் இயேசு தேவனை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார்னா, அப்பா பிதாவே என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அதே சமயத்தில் அந்த அப்பான்னு கூப்பிடுறதுனால அந்த அப்பாவுக்குரிய பயம் இல்லாமல் இருக்க வேண்டியது என்று அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நம்முடைய வழிகளில் நாம் ஒரு காரியத்தை செய்கிற போது, பேசுகிற போது அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா என்று நிதானித்து அவருக்கு பிரியமானவைகளை செய்வது தான் தேவனுக்குரிய பயம். ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன், ஒரு காரியத்தை நான் பேச போகிறேன், அதை நிதானித்து பார்க்கணும், இது தேவனுக்கு பிரியமா? நான் வழக்காட போகிறேன், கர்த்தருக்கு பிரியமா? உலகத்தின்படி நான் சண்டையிட்டு என்னுடைய உரிமையை நான் மீட்க போகிறேன், அதனால் யோசித்து பார்க்கணும், கர்த்தருக்கு இது பிரியமா இருக்குமா? என் தகப்பனிடத்தில் என் சொத்தை நான் கேட்பதற்கு நான் உரிமையாய் போராட போகிறேன். தகப்பனிடத்தில் சொத்தையோ ஆஸ்தியோ காசு கேட்பது பிள்ளைகளுக்கு உரிமையான்னு கேட்டால் 100% உரிமை தான். அதனால் யோசித்து பார்க்கணும், இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? தகப்பனுடைய சொத்திலிருந்தால் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரா, இல்லை கர்த்தர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா? யோசித்து பார்த்து கேட்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவீங்கன்னா அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். உங்களுக்கு உரிமை இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமா? கர்த்தர் அதை கொண்டு தான் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரா? யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வாதத்தினால நல்லா இருந்தானா, இல்லை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால யாக்கோபுக்கு இரட்டத்தனையான பலன் வந்ததா? ஈசாக்கு ஆசீர்வச்சதுனால யாக்கோபு பெருகினானா, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால பெருகினானா? கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு ஈசாக்கினுடைய ஒரு ஆடு மாடு கூட யாக்கோபுக்கு பயனுள்ளதா இல்லை. ஈசாக்குக்கு ஆடு மாடுகள் இருந்தன, ஈசாக்குக்கு வேலைக்காரர்கள் இருந்தன, அவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்தது ஏசா. யாக்கோபுக்கு தகப்பன் வழியிலிருந்து ஒரு ஆடு கூட வரல. ஆசீர்வதிச்சது வார்த்தை தான் அவன் மேலே வந்துச்சு.
அது 2 பேருக்குமே பிரிஞ்சு போச்சு. இவனை அதிகமாக ஆசீர்வதித்தான். ஆனால் அந்த பொருளாதாரத்தில் எழுத்தின்படியான ஆசீர்வாதத்தில் ஈசாக்கினுடைய ஒரு ஆடும் ஒரு மாடும் ஒரு கழுதையும் ஒரு ஆபரணங்களும் யாக்கோபிடத்தில் வரல. அது இவனுக்கு வந்ததெல்லாம் வித்தியாச விதத்தில் கர்த்தரே அவனுக்கு கொடுத்தார். அதனால சொன்ன வெறுங்கையாய் போனேன், திரும்பி வரும்போது யார் என்னை பார்த்து உன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தினுடைய மிகுதி என்று சொல்லாதபடிக்கு கர்த்தரே எனக்கு 100% கொடுத்ததுன்னு வச்சார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அவனை சூழ்ந்து கொண்டது. தகப்பனிடத்திலிருந்து ஒன்றும் வரலை. நீங்க கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொன்னா மெய்யாகவே சொல்லுகிறேன், உன் தகப்பன் வீட்டிலேருந்து ஒன்றும் வராது. தகப்பன் வீட்டிலேருந்து ஒன்றும் வராது. உன்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய காரியங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். நீ சொல்லுவீங்க, என் தகப்பனிடத்திலிருந்து வந்ததில்லை, கர்த்தரனை ஆசீர்வதித்திருந்தார், கர்த்தரனை உயர்த்திருந்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். உங்கள் கையில் கொடுத்திருக்கிற அந்த சின்ன காரியத்தை நீ கர்த்தருக்கு முன்பாக வைப்பீர்களானால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உன் கையில் என்ன இருக்குது? 1 தாளந்தான், 5 தாளந்தான், 10 தாளந்தான், அதை வைத்து நீ செயல்படு. கர்த்தர் உன்னுடைய காரியங்களை ஆசீர்வதிப்பார், அதை உன்னை உயர்த்துவார். அதுதான் உனக்கு நித்திய காலமாக இருக்கும். யாக்கோபினுடைய ஆசீர்வாதம் எல்லாம் 100% கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பாதுகாத்தான். அவனோட மாமனார் அவனுக்கு விரோதமாய் வருகிற போது அவனுக்கு சேதம் மாத்திரமல்ல, அவனுடைய உடைமைகளையும் தேவன் பாதுகாத்தான். ஏசா அவனுக்கு விரோதமாய் வரும்போது கர்த்தர் அவனை பாதுகாத்தான், முழுவதுமாய் பாதுகாத்தான். யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் யாக்கோபிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சான்னு யோசிச்சு பாருங்க. தகப்பன் கொடுத்த உடையுமே பிடிக்கிட்டான். யாக்கோபுனுடைய யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தில் அவங்க அப்பாவுடைய பங்கு ஒன்று கூட கிடையாது. எதுவுமே கிடையாது. அவனுக்கு புதுசு. அவன் போட்டிருக்கிற உடையிலிருந்து அவனுக்குரிய எல்லாவற்றையும் அவன் சம்பாதித்தது. அவன் தகப்பனுக்குரிய வழிகள் எல்லாவற்றையும் யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொள்கிறாரோ அவங்கள எல்லாரையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுவார் ஆண்டவர். முதல்ல இருந்து தான் எழுதி அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அவன் சொல்லுவான், இது என் தகப்பன் ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தான். யோசேப்பினுடைய ரகசியம் என்ன? அவன் என்ன வேலை செய்தாலும் அவனுக்கு என்ன பேர்? காரிய சித்தி. ஏன் காரிய சித்தி? ரகசியம் வெளியாளுக்கே தெரிஞ்சிருந்தது. இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, என்னப்பா காரிய சித்தி இப்படி இருக்கிறானே அப்படின்னு அந்த பார்வன் யோசித்து பார்க்கும்போது, பொத்திபார் யோசிக்கிற போது கண்டுபிடிக்கிறான், கர்த்தர் அவன் கூட இருக்கிறாருப்பா. கர்த்தர் அவன் கூட இருக்கிறதுனால அவன் என்ன செஞ்சாலும், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, வேலைக்காரனோ அடிமையோ இல்லை எஜமானோ, சிறைச்சாலையில் இருந்தாலும் ராஜாவுக்கு முன்பாக அவன் நின்றாலும் அவனுடைய காரியம் ஜெயம் ஜெயம். ஏன்னா அவன் கைகளை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் கைகளை ஆசீர்வதித்தார். நாளில் செபிங்க, ஆண்டவரே என் கரங்களை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என் கைகளினாலே நான் உழைக்கிறேன், என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னுடைய கரங்களை உமக்கு முன்பாக நான் உயர்த்துகிறேன். இந்த கரங்கள் ஆசீர்வதிக்கிற கரங்களாய் மாறட்டும். இந்த கரங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிறருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிறருக்கு நான் கொடுக்கத்தக்க, இனமாக கொடுக்கத்தக்க என் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். இந்த மாதத்தில் உங்களை கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவார்.
வாங்குகிறவர்களாக அல்ல, கொடுக்கிறவர்களாக, கொடுக்கிற கரங்களாக உங்களுடைய கரங்களை தேவன் மாற்றுகிறார். ஏன்னா உங்களுடைய கையின் காரியங்களை, பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் மெய்யாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். மெய்யாகவே அவர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற காரியங்களை வைத்து நீங்கள் மகிழ்ந்துருங்க, சந்தோஷமாயிருங்க. நான் சொல்லுவேன், உங்களுடைய காரியத்தை, கொஞ்சம் காரியம் கையில் இருக்கா, நீங்கள் அதை வச்சு மன மகிழ்ச்சி ஆயிருங்க, நீங்கள் சந்தோஷமாயிருங்க. வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மெய்யாக உங்களை உயர்த்துவா, மெய்யாக உயர்த்துவா. மகிழ்ந்திருப்பது தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் நாம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது இங்கே பாருங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் துக்கங்கள், போராட்டங்கள் வரலாம், ஆனால் இருதயமோ கர்த்தருக்குள்ளாக மன மகிழ்ச்சியாக இருக்குமானால் நமக்கு அதனாலே ஒரு ஆரோக்கியம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. நம்முடைய மன மகிழ்ச்சி எப்பவுமே கர்த்தருக்குள்ளாக நிறைவாக இருக்குமானால் நம்முடைய சின்ன காரியங்கள் இருக்கலாம், குறுகிய வருமானங்கள் இருக்கலாம், அதில் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தியாயிருங்கள், திருப்தியாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சின்ன காரியமாக இருந்தாலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒரு சில காலகட்டங்களிலே ஒரு நெருக்கங்களின் பாதைகள் இருந்தன, கடன்கள் மிகுதியாக இருந்தன. இப்பொழுதும் என் தகப்பன் எங்களிடத்தில் சொல்லுவார், நான் வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு நான் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், உங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுங்க, ஆனாலும் நமக்கு நெருக்கம் உண்டு, கடன்கள் உண்டு அப்படின்னு சொல்லி உங்கள் காரியங்களை நீங்கள் மினிமமாக வச்சுக்கோங்க அப்படின்னு எங்களுக்கு, நாங்கள் வாலிபர்களாக இருக்கிற போது எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா. அதனால் அந்த காலங்களே நான் இப்பொழுது யோசித்து பார்க்கிறேன். நெருக்கத்தின் காலங்கள் தான், கடன் இருந்த ஒரு காலகட்டங்கள் தான், போராட்டத்தின் காலகட்டங்கள் தான். ஆனாலும் நாங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் ஒரு நாளும் குறைந்ததே கிடையாது. நாங்கள் ஆகாரங்களை உண்கிற காரியத்தில் மீன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கறி வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த வாலிபர்களாக இருக்கிற காலத்தில் என்னென்ன சாப்பிட விரும்புவோமோ அவைகள் சாப்பிட காரியத்தில் ஒரு நாளும் குறைவுபட்டதே கிடையாது, குறைவுபட்டதே கிடையாது. ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. உங்களுடைய கரங்களில் இருக்கிற காரியத்தை நீங்கள் தேவன் எனக்கு இருக்கிறான்னு செலவு பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதமாய் தேவன் நடத்துவா, அற்புதமாய் தேவன் நடத்துவா. கரங்களில் என்ன இருக்கு, அதில் மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. போதும் என்கிறதே தேவ பக்திக்கு இணையாக அது இணைக்கப்படுகிறத பார்க்கிறோம். ஒரு விதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறான்னு சொல்கிறீங்க, அதே சமயத்தில் போதும்னு நிலைமையில இருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அல்லேலூயா. போதும் என்றால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறா, இல்லைப்பா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம், இருக்கிறதே போதும் அன்று அல்ல. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த போகிறார். அதே சமயத்தில் இப்பொழுது இருக்கிறதையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆகாரத்தையும் வருமானங்களையும் நம்ம தேவனுக்கு முன்பாக வைத்து அவருக்கு துதித்து ஆரம்பிப்போம்னு சொன்னால், மன நிறைவோடு இருக்குன்னு சொன்னால் சகல விதமான ஆசீர்வாதத்தினால தேவன் நிரப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கரங்களில் என்ன இருக்குது, அதை வைத்து மகிழ்ந்துருங்க, சந்தோஷமாக இருங்க. எங்கள் கைகளின் காரியத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். திரளான கூட்டத்தை அவர் போஷிக்க விரும்பினார். கையில் இருந்தது 2 மீனும் 5 அப்பங்கள் தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்கிற போது அவர்கள் திரளான ஜனங்களை போஷிக்கும்படி கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்போதுமே அப்பத்தை
அப்பத்தை எடுக்கிற போது அண்ணாந்து பார்த்து பரலோகத்துக்கு நேராக இதை ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிற போது அதனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைவாய் காணப்பட்டது. அல்லேலூயா. உங்களுடைய கைகளிலே இருக்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் அலுவலக காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியங்கள் மேன்மையாக இருக்கும்படி நீங்கள் பழுகி பெருகி தன்னிறைவு அடையும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.